சனி பகவானை ஏமாற்றிய விநாயகர் இந்த கதை உங்களுக்கு தெரியுமா? சனி பகவானுக்கு விநாயகரை சோதிக்கும் காலம் வந்தது. விநாயகா, என் கடமையின்படி உன்னை 7.5 நாட்கள் சோதிக்க வேண்டிய நேரம் இது. என் கடமையை நிறைவேற்ற உன் அனுமதி வேண்டும் என்றார் சனீஸ்வரன். விநாயகர் புன்னகையுடன், சனி தேவா, முதலில் என் தாயாரிடம் சென்று உன் எண்ணத்தை சொல்லிவிட்டு வருகிறேன். நாளை நீ வந்து என்னை சந்திக்கலாம். இன்று போய் நாளை வாருங்கள் என்று என் முதுகில் எழுதிவிட்டு செல்லுங்கள் என்றார். சனி பகவான் விநாயகரின் முதுகிலேயே இன்று போய் நாளை வருகிறேன் என்று எழுதி அங்கிருந்து சென்றார். அடுத்த நாள் அவர் வந்தார். விநாயகர் கேட்டார், என் முதுகில் என்ன எழுதியிருக்கிறீர்கள்? வாசியுங்கள். சனி பகவான் படித்தார், இன்று போய் நாளை வருகிறேன். விநாயகர் சிரித்துக்கொண்டு, சனி தேவா, நீ சொன்னதை நீ கடைபிடிப்பாய். இன்று போய் நாளை வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார். இவ்வாறு ஒவ்வொரு நாளும் அதே காட்சி நடந்தது. 7வது நாள் வந்ததும் விநாயகர், நீயே எழுதியதை அழித்துவிட்டு நாளை வாருங்கள் என்றார். சனி பகவான் மகிழ்ந்து நிம்மதி அடைந்தார். சனி தேவா, நீ சொன்ன 7 நாட்களும் முடிந்துவிட்டது. இனி உனக்கு என்னை சோதிக்க முடியாது என்றார் விநாயகர். இவ்வாறு விநாயகர் தனது அறிவால் சனியின் சோதனையையும் தள்ளி வைத்தார். அதனால் தான் மக்கள் நம்புகிறார்கள், விநாயகரை வழிபட்டால் சனியின் சோதனையும் தணிந்து நன்மையாக மாறும்.